அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்வினுடைய முக்கியமான பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் 2025 2026 ஆண்டினுடைய சனது பெறக்கூடிய மாணவிகள், ஆலிமாக்கள், உண்மையாலுமே ஒரு பெண் பிள்ளையை சனது பெறக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிஹாத் என்றுதான், போர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அப்போதான் கொண்டு வந்து மதரசாவில் சேர்ப்பாங்க. திடீர்னு எங்கள் பிள்ளைக்கு வரன் நிச்சயமாயிருச்சு, நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் என்பது இடையிடையே என்ன செய்வது உண்டு, வருவதுண்டு. அதில் சில நபர்கள் திருமணம் முடித்த பின்னாடியும் நாங்கள் ஓதுவோம் என்பதாக சொல்லி செல்வார்கள். அப்படி சென்று அல்லாஹ்வினுடைய நாட்டத்திலிருந்து விலகி அவர்களுக்கு நசீபில்லாமல் போன நிலைகள் கூட இருக்கிறது. அதனால்தான் சொல்லுவார்கள், இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள்தான் அவனுடைய இல்மை நிறைவாக அடைந்து கொள்கிறார்கள் என்பதாக. அந்த மாபெரும் அருளுக்குரியவர்களாக இவ்வாண்டு தேர்வு செய்யப்பட்டவர்கள் நம்முடைய மதரசாவின் மூலமாக ரெகுலராக மதரசாவிற்கு வந்து ஓதி நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆலிமாக்கள் 10 நபர்கள். அதேபோல ஆன்லைன் வழியாக, இணைய வழியாக கல்வியை பயின்று அதன் மூலமாக 4 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆலிமாக்கள் மொத்தம் 20 நபர்கள். மொத்தமாக 30 ஆலிமாக்கள் அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் இன்றைக்கு சனது வழங்க இருக்கிறார்கள். இந்த சனதை வழங்குவதற்காக வேண்டி நம்முடைய வண்டலூரிலே இருக்கக்கூடிய கீழக்கரை புகாரியா ஆலிம் அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியத்திற்குரிய முதல்வர் ஹசரத் கிபிலா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் PS சையத் மஸ்ஊத் ஜமாலி PhD அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஹசரத் கிபிலா அவர்களால் இப்பொழுது ஆலிமாக்களுக்கான சனதுகள் வழங்கப்படும். அந்த சனதுகளை பெறுவதற்கு பொறுப்புதாரிகளாக வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரை வாசிக்க இந்த இடத்திலே வந்து சனதுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்பமாக நம்முடைய மதரசாவில் வந்து ஓதி சென்று நிறைவு செய்திருக்கக்கூடிய ஆலிமாக்களுடைய பட்டியல் வாசிக்கப்படுகிறது. அதிலே சேலம் குகை பகுதியைச் சேர்ந்த ஜனாப் தஸ்தகீர் சாஹிப் அவர்களுடைய மகளார் டி ஆயிஷா ஆலிமா சுல்தானியா DUL இவர்கள் ஆலிமா சனதோடு சேர்த்து நம்முடைய மத்திய அரசினுடைய சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய அந்த சான்றுக்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய சேலம் கோட்டை பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஜனாப் முனவர் பாஷா சாஹிப் அவர்களுடைய மகளார் M ரஜியா சுல்தானா ஆலிமா சுல்தானியா DUL சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக சேலம் கோரிமேடு பகுதியை சார்ந்த கண்ணியத்திற்குரிய ஜனாப் முகமது ரஃபீக் சாஹிப் அவர்களுடைய மகளார் M அஃப்ரீன் ஆலிமா சுல்தானியா DUL. அடுத்தபடியாக சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஜனாப் அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்களுடைய மகளார் A மியராஜ் பேகம் ஆலிமா சுல்தானியா அவர்கள் சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக சேலம் வின்சென்ட் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஜனாப் சாபிக் பாஷா சாஹிப் அவர்களுடைய மகளார் S ஆயிஷா மரியம் ஆலிமா சுல்தானியா DUL சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக சேலம் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கண்ணியத்திற்குரிய ஜனாப்
எம் ஃபாரூக் பாஷா சாஹிப் அவர்களுடைய மகளார் எஃப் ஹப்சானா ஆலிமா சுல்தானியா அவர்கள் DUL சுல்தானியா சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக சேலம் அஸ்தம்பட்டி பகுதியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய ரஹ்மானியா மஸ்ஜிதினுடைய துணை இமாம் இருக்காங்களா? நீங்கள் வாங்கிறீங்களா? இருக்காங்க. ஆமாம், புள்ளிட்டு போயிட்டாங்க. முஜீபுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களுடைய மகளார் எம் சௌதாபி ஆலிமா சுல்தானியா. அதாவது நான் இங்கே இருக்கிறதுனால ஹஜரத்து துளி வைக்க போக வேண்டியதாகிருக்கு, இல்லைன்னா அவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அவர்கள் சார்பாக எங்களுடைய பேராசிரியர் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சார்ந்த கண்ணியத்திற்குரிய ஜனாப் அப்துல் அஜீஸ் சாஹிப் அவர்களுடைய மகளார் ஏ ஷம்சுபி ஆலிமா சுல்தானியா அவர்கள் இப்பொழுது சுல்தானியா DUL சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக நம்முடைய சேலம் ஸ்ரீரங்கபாளையம் பகுதியைச் சேர்ந்த கண்ணியத்திற்குரிய ஜனாப் உமர் ஃபாரூக் சாஹிப் அவர்களுடைய மகளார் யு நசீபா ஹாத்தூன் ஆலிமா சுல்தானியா அவர்கள் இப்பொழுது சனது பெறுகிறார்கள். அதே போல சேலம் லைன்மேடு பகுதியை சார்ந்த கண்ணியத்திற்குரிய முகமது தௌலத் சாஹிப் அவர்களுடைய மகளார் எம் அம்ரீன் பானு அவர்கள் ஆலிமா சனது பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாணவிகள் எல்லாம் நம்முடைய சேலம் மாநகரத்தை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து நேரடியாக மதரசாவுக்கு வந்து பயின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். அடுத்ததாக ஆன்லைன் வழியாக நம்மிடத்திலே பயின்று ஆலிமா சனது பெறக்கூடிய மாணவிகளுடைய பட்டியல் வாசிக்கப்படுகிறது. ஆரம்பமாக அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜனாப் அப்துல் வஹாப் சாஹிப் அவர்களுடைய மனைவியார் சபீனா பர்வீன் அவர்கள் ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். அடுத்ததாக அதே பகுதி ஜங்ஷன் போன முகமது கமருத்தீன் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா சித்திகா சுல்தானியா ஆலிமா சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக ஷேக் முகமது அவர்களுடைய சகோதரி சாபிரா பேகம் திண்டுக்கல் ஆலிமா சுல்தானியா சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய ஜனாப் சையது முஸ்தபா சாஹிப் அவர்களுடைய 2 பிள்ளைகள் ஷரீன் ஃபாத்திமா ஜமீலா இருவருமே ஆலிமா சுல்தானியா சனது பெற அவங்களுடைய 2 பிள்ளைகளுமே ஷரீன் ஃபாத்திமா ஜமீலா பேகம் என்ற 2 பிள்ளைகளுமே நம்முடைய ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். அடுத்தது முகம்மது கண்ணியத்திற்குரிய முகம்மது நிசாம் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் நசீரா பேகம் அவர்கள் திண்டுக்கல் ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். அடுத்ததாக அப்துல் ரஸாக் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா பி அவர்கள் ஆலிமா சுல்தானியா சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக முகம்மது முபாரக் சாஹிப் அவர்களுடைய உறவினர் சஃபியா அம்மாள் அவர்கள் ஆலிமா சனது பெறுகிறார்கள். ஆலிமா சுல்தானியா சனது பெறுகிறார்கள் திண்டுக்கல். அடுத்ததாக முபாரக் அலி அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய முபாரக் அலி சாஹிப் அவர்களுடைய உறவினர் ஆயிஷா ஃபிசா அவர்கள் இந்த இடத்திலே சனது பெறுகிறார்கள். ஆலிமா சுல்தானியா. அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய அவங்க இவர்கள் வெளிநாட்டிலிருந்து நம்முடைய மதரசாவில் ஆன்லைன் வழியாக படித்தவர்கள் என்பதை இந்த இடத்திலே குறிப்பாக்குகிறோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சுலைமான் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா சித்திகா அவர்கள் இந்த இடத்திலே சனது பெறுகிறார்கள்.
அடுத்ததாக வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவினுடைய பேராசிரியர் பெருந்தகையாக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மசீஹுல்லா பாக்கவி ஹசரத் அவர்களுடைய துணைவியார் சித்திகா மரியம் ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். அடுத்ததாக நமது கோரிமேடு பகுதியை சார்ந்த முகமது காசிம் சாஹிப் அவர்களுடைய 2 மகளார், 2 பேருமே அஸ்மா ஆசிஃபா இரட்டையர்கள், அவர்கள் இந்த இடத்திலே ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். அடுத்ததாக முகம்மது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுடைய மகளார் மும்தாஸ் அவர்கள் ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய முகம்மது ஃபைசல் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் இம்ரு அவர்கள் ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய ஜனாப் ரஹ்மான் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் நஸ்ரீன் அவர்கள் ஆலிமா சுல்தானியா சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக ராபி யூனுஸ் ஆலிமா சுல்தானியா அவர்களுடைய மகனார், கணவர் இருக்காங்களா, அவங்க பேர் என்ன, முகமது யூனுஸ் சாஹிப் அவர்கள் இப்போது அவர்களுடைய சனதை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய ஜனாப் முகமது ரில்வான் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் சஃபானா தஸ்லீம் அவர்கள் ஆலிமா சுல்தானியா சனது பெறுகிறார்கள். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய மௌலவி லியாகத் அலி உலூமி அவர்களுடைய மகளார் எல் நஃபீசா அவர்கள் ஆலிமா சுல்தானியா சனதை பெறுகிறார்கள். இறுதியாக கண்ணியத்திற்குரிய மௌலவி முபாரக் அலி தாவூதி ஹசரத் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா சித்திகா அவர்கள் ஆலிமா சனது பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பேரருளால் 30 ஆலிமாக்களுக்கு இப்போது சனது வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய கல்வியை கொண்டு ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக தந்தல்வானாக என்ற துஆவோடு இப்போது நம்முடைய மதரசாவில் இவ்வருடம் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆலிமாவினுடைய தந்தை கௌரவிக்கப்பட இருக்கிறார். அதற்கான காரணம், நம்முடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்த்து அவர்களை நாம் ஓத வைக்கிறோம். நம்முடைய மதரசாவில் மாணவியர்களிடத்திலே அவர்களுடைய கல்விக்கான மாதாந்திர கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படுவது கிடையாது. வருடத்தின் துவக்கத்தில் அவர்களுக்கான பாட புத்தகமும் நோட்டு மட்டும்தான். அவர்களுக்கான சிறப்பு பாடமாக டெய்லரிங் வகுப்பிற்காக வேண்டி மாத்திரம் அதற்குண்டான தனி கட்டணம் உண்டு. ஆனால் கல்வி கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படுவதில்லை. அத்தோடு அவர்களுக்கான ஆட்டோவில் நம்முடைய மதரசாவினுடைய கல்வி திட்டத்தில் மாணவியர்களுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு மாணவியர்கள் கட்டாயமாக மதரசாவில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டோவில் தான் மதரசா வாசலிருந்து கிளம்பணும், மதரசாவுக்கு வந்து சேரணும். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய பெற்றோரோடு வரணும். இந்த 2ஐ தவிர்த்து அவங்க பஸ்ஸில் வந்துக்கிறோம், நாங்கள் மதரசாவுக்கு எங்களுடைய வீட்டிலேருந்து பஸ்ஸில் வர முடியும்னு சொன்னால் அதை ஒருபோதும் நம்முடைய மதரசா ஏற்றுக்கொள்வது இல்லை, அதற்கு அனுமதிப்பதும் இல்லை. அப்ப அவர்களிடத்தில் ஆட்டோவினுடைய கட்டணத்தையும் கூட முழு கட்டணத்தை நம்மால் வசூலிக்க இயலாது. ஏன்னா ஒரு ஆட்டோல பெரிய பிள்ளைங்க அதிகபட்சமா 6-7 பிள்ளைகளை தான் ஏற்ற முடியும். ஆனால் ஒரு ஆட்டோ இங்கிருந்து பொன்னம்மாப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு இங்க வாங்கக்கூடிய கட்டணத்தை அப்படியே கொடுத்தால் ஆட்டோவிற்கு போதுமானதாக இருக்காது. மாணவிகளிடத்திலேயும் முழு கட்டணத்தையும் பெற முடியாது. அதனால மாணவிகளிடத்தில் ஒரு 70% மாத்திரம் ஆட்டோவினுடைய கட்டணத்தை பெற்று மீதி கட்டணத்தையும் நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்படுகிறது. இப்ப நாம் சொல்லக்கூடிய மாணவி யாருன்னு சொன்னா, இந்த வருடம் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஆலிமாக்களில்
மாணவி ரசியா சுல்தானா அவர்களுடைய தந்தை கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஏன் நம்ம அவர்களை கௌரவிக்கிறோம் சொன்னா, அவர்களுடைய மகளார் இங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமா அவங்களுடைய வகுப்புல மாணவிகளுக்கு மத்தியில பேசும்போது அவர்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புல ஓதக்கூடிய ஒரு மாணவி, கல்வி தேடல் இருக்கிறது. ஆனால் அவருக்கான ஆட்டோவினுடைய கட்டணம் செலுத்துவதில் பெரிய தொய்வு இருக்கு. இப்ப இதை தெரிந்தவுடன் அந்த மாணவி தன்னுடைய வீட்டில் தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் நாம அதை முன்மொழியெல்லாம் இல்லை, அவர்களாகவே முன்வந்து தன்னுடைய மகளுக்கான ஆட்டோ கட்டணத்தை செலுத்துவது மாத்திரம் இல்லாமல் அந்த மாணவிக்காகவும் கடந்த ஒரு வருடத்திற்கான ஒவ்வொரு மாதத்துடைய ஆட்டோ கட்டணத்தையும் அவர்களே செலுத்தினார்கள் என்பது நாம் இங்கே குறிப்பிடுவதுடைய நோக்கம். இதுதான் அவர்களுடைய கல்வியின் மீதான நற்சிந்தனையின் வெளிப்பாடு என்பதை நாம் அவர்களை போற்றுவதற்காக வேண்டி, மாணவி ரசியா சுல்தானா அவர்களுடைய தந்தை இங்க இருக்காங்களா? சரி, மாணவி ரசியா சுல்தானா அவர்களுடைய தந்தை முனவ்வர் பாஷா அவர்களுக்கு நம்முடைய மதரசா நிர்வாகத்தின் சார்பாக ஒரு பாராட்டு கேடயம் வழங்கப்படுகிறது. இப்ப அவங்களுடைய தாயார் உள்ள இருக்கிறாங்க, மாணவி உள்ள இருக்காங்க. நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக அந்த பாராட்டு கேடயத்தை இங்கே பெற்று அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய நிகழ்ச்சியின் இறுதியாக